ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எதை பேச இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனதை பிடி, நினைத்ததை முடி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை என்கின்றதில் நிறைய பேர் எதனையோ என்னென்னமோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே தேவை என்பது ஒன்று இருக்கும். ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் நான் இதுவாக மாறணும், அதுவாக மாறணும், எனக்கு இது தேவை, அது தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு என்பது வச்சு தான் ஓடுறாங்க. அப்போது அவர்கள் நினைத்தது அனைத்துமே நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. சில பேருக்கு மிக எளிதில் கிடைத்து விடுது, சில பேருக்கு கிடைக்காமலும் போகுது, சில பேருக்கு லேட்டாக கிடைக்குது. இது மாதிரி இருக்குது. பல பேர் நான் நினச்சதே நடக்கலை அப்படிங்கிற மாரி போயிட்டு ரொம்ப மன உளைச்சல் போய்ட்டு, நான் எதற்காக பிறந்தனே தெரியல, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்னா, அவர்களையே தாழ்மையாக நினைத்து 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 நான் நினைத்ததே நடக்கலைன்னு அதையே நினைத்து நினைத்து இன்னும் அவர்கள் அவர்கள் நினைத்து நடக்காததை இவர்களே உருவாக்கி விடுகிறார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது பல விஷயங்களை பண்ணும். மனம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 70,000 அல்லது 80,000 கிட்டத்தட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 72,000 தாட்டு வருதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. எண்ணங்கள் என்பது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். மனம் என்பது ஒரு குரங்கு போலன்னு சொல்கிறாங்க, தவளை போலன்னு சொல்கிறாங்க. மனதிற்கு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போது மனம் என்பதை நம்ம தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒன்று தேவை என்றால், இதை நான் அடைய வேண்டும் என்றால், உங்களுடைய முழு சிந்தனையும் அதன் மேல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சித்தர்களும் பல மகரிஷிகளும் தேவர்களும் மிக மிக மெய்ஞானத்தை உணர்ந்தவர்கள்லாம் சொன்ன மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், நீங்கள் எதை ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கின்றீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு அதில் ஃபோக்கஸாக எனக்கு அதுக்குள்ளே உங்களுடைய சிந்தனை என்பது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கணமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காலையிலிருந்து இரவு தூங்குவதிலிருந்து தூக்கத்தில் கூட அந்த சிந்தனை என்பது எந்த அளவிற்கு உங்களுடைய சிந்தனை ஒரு விஷயத்து மேலே கவனமாக ஃபோக்கஸாக இருக்குதோ அதை மிக எளிதில் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். எதை ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது பல விஷயத்தை பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அது இல்லை கிடைக்காதுன்ட்டு பல குழப்பத்துக்கும் உண்டாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப 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 அந்த ஒரே விஷயத்து மேலே நீங்கள் கவனத்தை செலுத்த 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 இங்கே மனம் எழுப்பக்கூடிய இந்த தவறான சிந்தனைகள், நெகட்டிவ் சிந்தனைகள் என்பது வராது ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போது நீங்கள் தேடக்கூடிய நீங்கள் வைக்கக்கூடிய அந்த இலக்கு என்பது மிக எளிதில் பெற்றுவிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நம்புறீங்களோ அது உங்களுக்கு கட்டாயமாக இந்த இறை, இந்த பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு கொடுக்கும். மனதை தெரிந்து உங்களுக்கு என்ன தேவை என்று புரிந்து அதன் மேல் உங்களுடைய சிந்தனையை வைத்து நீங்கள் தேடுவதை மிக எளிதில் அடைந்து விடுங்கள். எதை ஒன்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஓம் நம சிவாய நம.